நீங்க வந்துட்டு கேப்டனை பத்தி என்னெல்லாம் நினைக்கிறீங்க? வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் சான்சி ராணியுமான எங்கள் அந்நியார் அவர்களின் ஆணைப்படி இன்று மாட்டுப் பொங்கல் கேப்டன் அவர்களின் ஆலயத்தில் கொண்டாடப்பட்டது. சீரு சிறப்புமாக கொண்டாடப்பட்டது. கேப்டன் அவர்கள் இருந்திருந்தால் இன்று இதைவிட இன்னும் சிறப்பாக மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்து இன்னும் சிறப்பாக செய்திருப்பார். கேப்டன் அவர்கள் முதலமைச்சராக இந்த மக்கள் ஆக்கியிருந்தாங்கனாக்கா ரேஷன் பொருள் வீடு தேடி செல்லுன்னு சொல்லிட்டு தலைவர் சொன்னார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிங்க பொங்கலுக்கு எந்த ஒரு இதுவுமே தரவில்லை. அதனால் நாங்கள் தலைவர் வீட்டில் 20 வருஷமாக மாடு அர்த்தநாதீஸ்வரி வாசுகி என்ற 2 மாடு தலைவர் கையால் வாங்கி கொடுத்து தலைவரால் இன்னைக்கு வளர்த்துன்னு இருக்கிறோம். தலைவர் இல்லைன்ற காரணத்தினால இன்னைக்கு அவருடைய ஆலயத்துக்கு வந்து அந்த 2 மாடும் கண்ணீர் மலக மாட்டு பொங்கல் கொண்டாடியது. நான் வந்து 148வது வட்டத்துடைய செயலாளர் பழனிவேல் என்னுடைய பேர். மதுராயில் பகுதி, மேற்கு சென்னை மாவட்டம். மன்ற காலத்திலேருந்து கேப்டனுடைய விசுவாசியா, கேப்டனுடைய அடிமட்ட தொண்டனா பணியாற்றி இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆணைக்காண்டி அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இன்னமும் இந்த 2 மாடுங்களை என்னுடைய குழந்தை மாதிரி என்னுடைய வீட்டில் வச்சு பராமரிச்சுட்டு வரேன். நல்ல முறையில் பராமரிச்சுட்டு வரேன். அந்நியாரும் அதான் சொன்னாங்க, இப்போ நல்லா பார்த்துக்கிற பழனி, நல்லா இருக்கு மாடுங்க அப்படின்னு அந்நியார் அவங்க வாயாலேயே பெருமையாக சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த தருணத்தில். அதனால் மேலும் மேலும் இது போல் இந்த ஆலயத்தில் இன்னும் நிறைய சிறப்பாக நாங்கள் எங்கள் கட்சி நிர்வாகிகளும், எங்கள் மாவட்ட செயலாளர்களும், எங்கள் பகுதி செயலாளர்களும் இன்னும் நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்படுறோம். நன்றி.